வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போவது கம்பு அடை. மில்லட்ஸில் ரொம்ப முக்கியமானது கம்பு தான். தானியங்களிலே அதிக அளவில் புரதம் கம்பில் தான் இருக்குது. கால்சியம், பாஸ்பரஸ், இரும்பு சத்து, விட்டமின் B2, நார்ச்சத்து போன்ற பல வகையான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த உள்ளது. மேலும் கம்பின் மருத்துவ பயன்களை பற்றி பார்ப்போம். இது டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு ஒரு சிறந்த மெடிசனாகவும் இருக்குது. நம்ம உடம்பில் இருக்கிற தேவையற்ற கொழுப்புகளை கரைக்க கம்பு பெரிதும் உதவுகிறது. கம்பு நார்ச்சத்து மிகுந்த உணவு என்பதால் இது மலச்சிக்கல் பிரச்சனையை உருவாக்காது. இது நம்ம குடலை சுத்தம் செய்து புற்றுநோயை வராமல் தடுக்க உதவும். கம்பு இரத்தத்தை தளர்த்தி ஆக்சிஜனை அதிகப்படுத்துவதால் உயர் இரத்த அழுத்தத்தை உண்டாக்காமல் பாதுகாக்கிறது. இது சரும பிரச்சனைக்கும் முடி வளர்ச்சிக்கும் பெரிதும் உதவுகிறது. கம்படை செய்வதற்கு தேவையான பொருட்கள்: கம்பு 2 கப், வெங்காயம் 1 கப், வறுத்த வேர்க்கடலை 1/4 கப், பச்சை மிளகாய் 1, தேங்காய் பூண்டும் சிறிதளவு, சீரகம் 1/4 டீஸ்பூன், கடுகு உளுந்து தாளிக்க, கருவேப்பிலை சிறிதளவு தாளிக்க, பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன் தாளிக்க, முருங்கைக்கீரை 1 கைப்பிடி, உப்பும் எண்ணெயும் தேவைக்கேற்ப. கம்பு மாவை நம்ம லைட்டாக வெறும் கடாயில் வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா காய்ந்த பிறகு தாளிக்க தேவையான கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், பெருங்காயம், கூடவே 2 பூண்டு பல்லை தட்டி போட்டுடலாம். வெங்காயம் சேர்த்து நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகாவை ஆட் பண்ணிவிட்டு தேங்காயும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். வேர்க்கடலையும் ஆட் பண்ணிடலாம். இது நல்லா வதங்கலாம் தேவையில்லை. இந்த பதம் வந்தால் போதும். நம்ம தேவையான தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 2 கப் கம்பு மாவு எடுத்திருக்கேன், அதனால் 2.5 கப் தண்ணி ஆட் பண்ணால் போதும். தண்ணி கொதி வந்த உடனே இது மாதிரி கொதி வந்த உடனே நம்ம மாவை ஆட் பண்ணிடலாம். மாவை ஆட் பண்ணும்போது ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கலாம். மாவு போட்டு ஒரு 5 நிமிஷம் ஆன உடனே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கட்டி முட்டி இல்லாமல் நம்ம நல்லா கிளறிக்கலாம். இதை மாதிரி நல்லா நைஸாக கிளறிட்டு அந்த சூட்லேயே முருங்கைக்கீரையும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த கடாயில் இருந்து வேறு பாத்திரத்துக்கு மாறிடலாம். இதிலே இருந்ததுன்னா மாவு வர வரன்னு ஆகிடும். மாவு ஆறின உடனே நம்ம அடை செய்ய ஆரம்பிக்கலாம். அடை தட்டுறதுக்கு இன்றைக்கி நான் வாழலையை யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட பட்டர் ஷீட் இருந்தால் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா சுத்தமான துணியை கூட நம்ம நல்லா நினச்சிட்டு அதிலையும் தட்டி அப்படியே தோசைக்கல்லில் போட்டுக்கலாம். இலையில் எண்ணெய் விட்டுட்டு அதுக்கப்புறம் அடையை தட்ட ஆரம்பிச்சிடலாம். அடை எந்த சைஸுக்கு நம்ம வேணும்னு நினைக்கிறோமோ அந்தளவுக்கு மாவை உருண்டை பிடிச்சிக்கலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சு தோசைக்கல் போட்டுடலாம். தோசைக்கல் சூடாகிடுச்சு. இப்போ நம்ம தட்டி வச்சுருக்கிற அடையை தோசைக்கல்லில் போட்டுடலாம். இப்போ சுற்றிலையும் ஆயில் அப்ளை பண்ணிடலாம். இது வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. ஏன்னா நம்ம இதை ஏற்கனவே தண்ணியில் கொதிக்கிற தண்ணியில் போட்டு எடுத்துருக்கோம். இப்போ அடையை திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டு தேவைப்பட்டால் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அடை 2 பக்கமும் செவந்து நல்லா வெந்திருக்கு. கம்பு அடை ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி இந்த கம்பு அடைக்கு தேங்காய் சட்னி செஞ்சுருக்கேன். இது நான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுனால முருங்கைக்கீரை ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஈவினிங்கோ இல்லை நைட்டு செய்கிற மாதிரி இருந்ததுன்னா முருங்கைக்கீரையை ஆட் பண்ண வேணாம், அப்படியே செய்யலாம். கடையில் வேர்க்கடலை, முருங்கைக்கீரை இதெல்லாம் ஆட் பண்ணிக்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மாவு பிசையும் போது நல்லா கட்டியாக இல்லாமல் கொஞ்சம் தளர்வாக இருந்தது அப்படின்னா அடையும் நல்லா சாஃப்டாக வரும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு சொல்லணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். கண்டினியூஸாக இதை மாதிரி நல்ல விஷயங்களை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.